என்ன பங்காளி இப்ப எல்எஸ்டி பயலுக்கு அவ்வளோட்டாங்க இல்ல இது எப்படி இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. பண்ணிட்டான்டா என் காது கழிக்குது. நான் சொன்னல இந்த வருஷம் ஐபிஎல் பிக்ஸிங்கடா மக்கள பாத்துக்கலாம் விடு எல்லாம் தெரிஞ்சது தானே. ஏய் நாங்க மேட்ச் தோத்துட்டு இருந்தாண்டா அதுக்குன்னு பிக்சிங்னு சொல்லிட்டா சுத்திட்டு இருப்போம். தோத்துட்டா அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்டா. ஆடா சொல்ற கேளு. இப்ப சிஎஸ்கேஆர் மேட்ச் நடந்துச்சுல அதுவும் இது சேம் ஸ்கிரிப்ட். இப்போ சிஎஸ்கேஆர் மேட்ச்ல வந்து ஸ்டார்டிங் கெய்க்வாட் வந்து சூப்பரா ஆடி 15 அவுட் ஆவாரு. அப்படி டோனி வந்து பினிஷர் மாதிரி இறங்குவாரு. அவர் தான் பெஸ்ட் பினிஷர் டீம்ல அவர் இறங்குவாரு. இங்க மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அதே மாதிரி சூரியகுமார் வந்து சூப்பரா ஒரு இன்னிங்ஸ் ஆகிட்டு 15 அவுட் ஆவாரு. தலைவர் பெஸ்ட் பினிஷர் ஹார்திக் பாண்டியா இறங்குவாரு. நடுவுல 3 ஓவர் 40 ரன் தானே இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ தீக்ஷனா வந்து இந்த சைட்ல வந்து சூப்பரா ஒரு ஓவர் போட்டுப்பாரு. இங்க திக்வேஷ் ரவி வந்து சூப்பரா ஒரு ஓவர் போட்டு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு ஸ்கேப் பண்ணிருப்பாரு. அதாவது ஜடேஜா வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி மேட்சை வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற மேட்சே முடிச்சு விடுற அளவுக்கு எங்களுக்கு விளையாடி இருப்பாரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு திலக் வர்மா ஸ்டார்டிங்ல இருந்து மேட்சே முடிக்கிற மாதிரி நின்று ஆடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பால் சாப்பிட்டு விளையாடி இருப்பாரு. கடைசியில் அவர் ரிட்டையர் அவுட் ஆயிடுவாரு. எங்களுக்கு ஒரு 6 அடிச்சு இவர் அவுட் ஆயிடுவாரு. கடைசி ஓவர் பார்த்தோன்னா எங்களுக்கு 20 ரன் தேவைப்பட்டிருக்கோம், உங்களுக்கு 22 ரன் தேவைப்பட்டிருக்கோம். இந்த சைடு யாரான்னு பார்த்தோன்னா டோனி த பினிஷர் வர்சஸ் சந்தீப் சர்மா த பவுலர். இந்த சைடு யாரான்னு பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா த பினிஷர் வர்சஸ் ஆவேஷ் கான் த பவுலர். 2 பேரும் என்ன ஆடி இருப்பாங்க மேட்ச பிடிக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு 2 பேர் டீமையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. என்னடா அப்படியே நடந்து வச்சிருக்கு. இவனுங்க ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா எழுதுற ஸ்கிரிப்ட் ஒழுங்கா எழுதி வைக்க மாட்டாங்க. என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. டேய் பிசிசிஐ மறுபடியும் எல்லா ஸ்கிரிப்டையும் மாத்திட்டு புது ஸ்கிரிப்ட் எழுதுங்கடா.